Hotstar Specials Goli Soda Rising now streaming on Disney Plus Hotstar. Taste Daily. Taste the Daily. ஒருத்தர் பிடிக்கும். We liked each other. We like each other. இது வந்து ஃப்ரெண்ட்ல இருந்து கல்யாணம் அப்படி மாறிடுச்சு. நடுவுல இந்த லவ்ன்ற போர்ஷனே கிடையாது. அடிக்கும்போதெல்லாம் பயமாவே அடிச்சு பழக்கி வச்சிருக்காங்க. அது எப்படியே வாயால சொல்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேற வந்திருந்தாங்க. கௌரி, சம்யுக்தா இவங்கெல்லாம் வந்த உடனே ஓ இவங்களெல்லாம் வச்சு பெரிய ஏதோ வெப் சீரிஸ் பண்றாங்க போல இருக்கு அப்படின்னு நம்பவே இல்லை. எங்க ஹனிமூன்லாம் எங்க பிளான் பண்ணி வச்சிருக்கீங்க? கோயில் போயிட்டு வந்தோன்னு மாதிரி நீங்க புரிஞ்சிருக்கணும். நீங்க அடுத்து எந்த கோயில் போக போறீங்க? இல்ல அவங்க ஆக்சுவலா இப்படிலாம் பேசவே மாட்டாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட். எனக்கும் ரொம்ப ஹாப்பி. எமோஷனல் ஆயிட்டாங்க. அன்பே தெரியுது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்ககிட்ட நான் கோச்சிக்காம கத்தாம வெடுக்கெடுக்குன்னு இல்லாம இருக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ முடிஞ்சிருச்சு. இப்பதான் உங்ககிட்ட காமிச்சேன். உயிரே இல்லாத கல் கூட காமமுறும் உன் மீது காதல் கொண்ட மானுடன் தான் என்ன ஆகுவா. சினி உலகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு என் கூட கியூட்டஸ்ட் கப்பிள், திடீர் கப்பிள் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா நமக்கு பார்த்தோன்னே கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு நமக்கே வந்து ஒரு பயங்கர அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருந்துச்சு. ஸோ வெல்கம் டு நிக்லா சங்கர் பிரவீன். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி போயிட்டு இருக்கு இந்த மேரேஜ் லைஃப்? சூப்பரா போகுது, பயங்கரமா போகுது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு என்னன்னா திடீர்னு கல்யாணம் ஆயிடுச்சு. அது பாக்குறவங்களுக்குலாம் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு, என்ன உட்பட. ஏன்னா டக்குன்னு கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னு. ஏன் இது திடீர் கல்யாணம்? இல்லை, எங்களுக்கே அது கொஞ்சம் திடீர்னு தான் இருந்தது. ஏன்னா வீட்டில் வந்து கல்யாணம் பண்ணணுன்ற அந்த பேச்செல்லாம் போயிட்டு தான் இருந்தது. பட் நாங்கள் 2 பேரும் கொஞ்சம் தள்ளி போடலாம், இன்னும் ஒரு 1 year 2 years வெயிட் பண்ணலாங்கிற அந்த ஐடியாவில் தான் இருந்தோம். பட் தென் அப்புறம் யோசித்தோம், கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன புதுசாக சேஞ்ச் ஆக போகுது, நம்ம கெரியர் பாட்டுக்கு போயிட்டு தான் இருக்க போகுது, லைஃப்பும் இப்படி நாங்கள் ஒன்றா தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், இன்னும் கல்யாணம் பண்ணால் சேர்ந்தே ஒர்க் பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி சரி பண்ணிடலாம் அப்படின்னு திடீர்னு தான் முடிவெடுத்து நாங்களுமே லாஸ்ட் மினிட்ல கடகடன்னு பண்ண ஒரு விஷயம்தான். அதனால நம்மளையும் இப்போ திடீர் கல்யாணமா? திடீர் கல்யாணம் இது இல்லையா? ஆனா என்னன்னா இன்ன வரைக்கும் நீங்க போஸ்ட் கூட போடல உங்க இன்ஸ்டாகிராம்ல. அது ஏன் அது இன்னும் இல்லை போடணும்? நான் கல்யாணம் முடிஞ்சு ஒரு அது ஒன்று, இன்னொன்று 2-3 நாள்ல நான் ஷூட்டுக்கு கிளம்பிட்டேன். அதனால ஆமாம், நாங்களே இன்னும் ஒருத்தர் சரியா பார்த்துக்கல, அந்த மாதிரி மூடில் தான் போயிட்டு இருக்கு. எப்படி ஆக்சுவலாக என்னன்னா இப்போ கல்யாணம் ஆனாலே வந்து ஒரு பிரேக் எடுப்பாங்க, ஒரு 1 month பிரேக் எடுப்போம், ஹனிமூன் போகலாம், என்ஜாய் பண்ணலாம், அப்படி இருக்கும். பட் நீங்கள் கல்யாணம் ஆகிட்டு வேலைன்னு போகிறீங்க, அவர் ஒர்க்குன்னு இருக்கார், 2 பேர் பிஸியாக இருக்கீங்க. ஏன் அது? இல்லை, உங்களுக்கு தெரியும் நம்ம ஒர்க்கு கரெக்டாக அந்த கல்யாண டைம்லேயே எங்கள் 2 பேருக்குமே வேலை வந்தது. ஸோ அப்போ கண்டிப்பாக பண்ண முடியாது. அதனால அது அப்படியே பையில பாய இப்போ மொத்தமாக சேர்ந்து முன்னாடி கொடுத்த கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் முடிக்கணும் இல்லையா, மிஸ் பண்ணக்கூடாதுன்னு அப்படியே பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் இதுக்கப்புறமா லைன் அப்பும் இருக்கு, அது டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாதுல்ல. அதனால இதுக்கப்புறம் லைஃப் ஃபுல்லாக ஒன்றா தானே இருக்க போகிறோம். வேலையை முடிச்சுட்டு வேலையை முடிச்சுட்டு கடமை தான் முக்கியம், அதுக்கப்புறம் தான் எல்லாமே மாதிரி. ஓகே, ஸோ வீட்டில் வந்து லவ்லாம் பண்ணுறப்போ வந்து சொன்னீங்களா? வீட்டில் சொன்னப்போ எப்படி ரியாக்ட் பண்ணாங்க? இல்லை, இது நாங்களே லவ்லாம் பண்ணல, நாங்கள் 2 பேருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான். பட் ஒரு இடத்துல வந்து நாங்களுமே அப்படி தான் டிசைட் பண்ணோம், ஒருத்தரோட கம்பெனி பிடிச்சிருக்கு, ஒன்றா 2 பேரும் ஜாலியாக இருக்கும், அந்த மாதிரி ஒரு மூடில் இருந்ததுனால நாங்களுமே யோசிச்சோம், சரி நம்மளே கல்யாணம் பண்ணிக்கலாமே. வீட்டில் பையன்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க, திருச்சிற்றம்பலம் மாதிரி இந்த டீ காஃபி ஷேர் பண்ற மாதிரி அப்படியே லைஃபே ஷேர் பண்ணிடலாம் அந்த மாதிரி. ஓகே, ஸோ நான் பார்த்துருக்கேன், ஏன்னா இன்ஸ்டாகிராமில் 2 பேர் ரீல்ஸ்லாம் போட்டிருக்கீங்க. ஸோ அந்த டைம்லலாம் நினச்சோம் ஸோ ஃப்ரெண்டு இவங்க அப்படின்னு தான் நினச்சோம். பட் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து தெரியுமா? ஃபர்ஸ்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் தெரியுமா? நீங்களா ரொம்ப க்ளோஸாக இருக்கும், தெரியும், ரொம்ப க்ளோஸாக இருக்கும். ஒரு இன்டர்வியூக்குள்ள நான் உங்கள்கிட்ட கேட்டிருந்தேன், நீங்கள் இப்போ என்கிட்ட சொல்லலை. ஏன் நீங்கள் அதை மறைச்சு வச்சதுக்கு காரணம் என்ன? ஏன்னா இன்னைக்கு எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க, எல்லாருமே லவ் பண்ணுறாங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் போடுறது, இவங்க தான் என்னோட பார்ட்னர் அப்படின்னு. பட் நீங்கள் அதை ரொம்ப உங்களுக்குள்ளே வச்சுக்கிட்டீங்க. அது கண்டிப்பாக இல்லை, இது எல்லாமே கண்டிப்பாக ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா நம்ம தைரியமாகவே வெளியில் சொல்லலாம். ஏன்னா எங்கள் 2 பேருக்கும் ஸ்ட்ராங்காக தெரியும். பட் சந்தர்ப்ப சூழ்நிலை என்ன மாறும், எப்படி மாறும், நம்ம கையில் இல்லை அது. அதனால் நடந்ததுக்கு அப்புறமா சொல்லிடலாம் அப்படின்னு அது வரைக்கும் அது ஒரு என்ன கரெக்டா இல்லை, அவங்க அடிக்கடி அதையும் சொல்லுவாங்க. சொன்னா அது நடக்காம போயிடுமோன்னு எனக்கு ஒரு பயம். அதனால வீட்டுல எப்படி கன்வின்ஸ் பண்ணீங்க 2 பேருமே? எங்க வீட்டுல பொறுத்த வரைக்கும் எங்க அப்பா அம்மா 2 பேருமே எப்பயுமே சொல்லுவாங்க, நான் ஹாப்பியா இருக்கிறது தான் முக்கியம். அதனால அவங்களுக்கு அதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லை. அதுவும் இவங்கன்னும் போது அவங்களுக்கு இன்னும் ஹாப்பி, பயங்கர சந்தோஷம். எப்படி முன்னாடி அந்த லவ் பண்ண டைம்ல நீங்க அவங்க அம்மா அப்பாட்ட க்ளோஸ் ஆயிட்டீங்களா போய்? அதுதான் நாங்க 2 பேரும் இப்ப இவர் எங்க அப்பா அம்மா கிட்ட பேசியிருக்கேன்.
அதான் எங்க வீட்டுக்குலாம் அம்மாவுமே வந்திருக்கு. வந்து அதாவது கிண்டல் இது ஒரு பண்ணுவாங்க. நியூ ட்ரிக் என்னன்னா நம்ம லவ் பண்றோம் அப்படின்னா ஃப்ரெண்டா போய் அறிமுகப்படுத்தி வச்சு அந்த மாதிரியா அதுதான் அப்படி சொல்றேன், இல்ல. இது லவ்னே கிடையாது. கிடையாது. ஒருத்தர் பிடிக்கும், வி லைக் ஈச் அதர், வி லைக் ஈச் அதர், அந்த மோடு தான். அது அப்புறமா ஒரு ஸ்டேஜ்ல தான் சரி நம்மளே கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன அப்படிங்கிற மோட்ல. இது வந்து ஃப்ரெண்ட்ல இருந்து கல்யாணம் அப்படி மாறிடுச்சு. நடுவுல இந்த லவ்ன்ற போர்ஷனே கிடையாது. ஆஹா. திருச்சிற்றம்பலம் தான். அந்த மாதிரி தான். அந்த திருச்சிற்றம்பலம் கப்பல் நீங்க தான் அப்ப இல்லையா? அப்படிதான் என்ன? நாங்களா சோபனா திருச்சிற்றம்பலம் நீங்க திரு Right. அப்ப நல்லா இருக்குல்ல, கேட்கும்போது நல்லா நல்லா இருக்கு, ஜாலியா நல்லா இருக்கு. நாங்க பாட்டு போட்டுருப்பீங்க சரி. பேக்ரவுண்ட்ல. அப்படியா? இதெல்லாம் பண்ணா காப்பிரைட் அடிச்சிருவாங்க. அவ்வளவுதான். ஆனா வந்து உங்களுக்கு வந்து ஒரு பாயிண்ட்ல தான் நம்ம ரியலைஸ் பண்ணுவோம் இவங்க தான் நமக்கு கரெக்டா இருப்பாங்க, இவங்களுக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு. அது எந்த பாயிண்ட் அது? எனக்கு ஃபர்ஸ்ட்லேருந்தே இவரை ரொம்ப பிடிக்கும். வீட்டில் வந்து மற்ற பசங்களெல்லாம் வந்து பார்க்கும்போது தான் எனக்கு வந்து நான் 2-3 பேர்கிட்ட கூட அம்மா வந்து நீ பேசிப்பாரு, நீ வந்து யார்கிட்டையுமே பேசவே மாட்டேங்கிற, அப்புறம் உனக்கு எப்படி தெரியும் அப்படி இப்படின்னாங்க. சரி இன்னும் 2-3 பேர்கிட்ட வந்து சும்மா ஃபோனில் ஃபஸ்ட்டு பேசி பார்த்தேன், எனக்கு எதுவுமே செட் ஆகலை. அப்படியெல்லாம் பேசும்போது தான் தெரிஞ்சது இவர் எவ்வளோ ஒரு பயங்கரவாதி அப்படின்னு. அதனால் அப்படி பார்த்ததுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு போச்சு, இல்லை இல்லை நமக்கு எதுவுமே செட் ஆகாது. இந்த அது ஏதோ ஒன்று சொல்லுவாங்களே பழமொழி மாதிரி, இந்த இதுக்கு இப்படி அடிக்கும் போதெல்லாம் பயமாவே சாரி அடிச்சு அடிச்சு பழக்கி வச்சிருக்காங்க. ச்சீ, அப்படி இல்ல. அடிக்கிற அது life எப்படியே ல இல்ல. வாயால சொல்லுவாங்க. சும்மா காமெடி. அதனால எனக்கு இவர் தான் அப்படின்றது என் மைண்டில் செட் பண்ணிட்டேன். பட் தென் வீட்டில் சொன்னதுக்கு அப்புறமா தான் இன்னமும் அவங்க ஓகேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கும் அந்த ஸ்பார்க் அடிச்சது. ஓகே இவர் தான் பெரிய உங்களுக்கு ஸ்ட்ரகிள்லாம் இல்லை, ஆனா வீட்ல ரொம்ப கன்வின்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. 2 பேருமே மீடியா ஃபீல்டுன்றது மட்டும்தான் அவங்களுக்கு ஒரு சின்ன இதுவாக இருந்ததே தவிர வேற எதுவுமே. அவங்களுக்கும் இவர் ரொம்ப பிடிக்கும். பிரவீன் மாதிரி ஒரு பையனை கிடைக்கவே கிடைக்காது உனக்கு. நான் சீரியஸாக சொல்கிறேன், நான் கிண்டல் பண்ணல. பயங்கர நல்ல பேர் எடுத்து வச்சிருக்கீங்க வீட்ல. இன்னும் சிரிப்பு Okay. சரியில்லை. ஒரு வில்லத்தனமா வச்சிருக்காங்க. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஆனா ப்ரோ, ஆனா அவங்க சொன்னாங்க என் ஃப்ரெண்டு தான் எனக்கு, அப்படிலாம் கிடையாது. உங்களுக்குமே அந்த தாட் இருந்தா இல்ல உங்களுக்கு அவங்கள பிடிக்குமா ஃப்ரெண்ட்ல? இல்லைங்க, அது என்னன்னா, என்ன சொல்றேன், நாங்க மீட் பண்ணி ஒரு 2 வாரத்துக்குள்ளேயே நாங்க பேசிட்டோம் இது எப்படி இருக்க போகுது இந்த ரிலேஷன்ஷிப்னு. ஆனா என்னன்னா ஐ லவ் யூன்னு கூட நாங்க 2 பேரும் மாத்தி மாத்தி சொல்லிக்கல. இப்ப வரைக்கும் சொல்லிக்கிட்டது இல்லையா? இப்போ சொல்லியிருக்கோங்க. ஆனா சொல்றேன், நாங்க ஆரம்பத்துல ஒரு 3 to 4 இயர்ஸ்ல கூட நாங்க எங்கேயுமே சொன்னதில்லை கண்டிப்பா இது ஐ லவ் யூ சொல்லணும் அப்படின்ற மாதிரி எங்கேயுமே சொன்னதில்லை. அப்படியே ஜாலியா பேசிட்டு இருந்தது தான். அண்டு என்னன்னா எல்லாருக்கிட்டையும் அந்த சிங்க் இருக்கு அதுல நமக்கு. அது ஒரு பயங்கரமான ஒரு நம்மளும் நிறைய பேரை மீட் பண்ணுவோம், பேசுவோம், எல்லாமே இருக்கும். ஆனால் ஒரு சில பேர்கிட்ட நம்ம பர்சனலாலாம் ஷேர் பண்ணுவோம். அது ரொம்ப சின்ன சர்க்கிளாக இருக்கும், எல்லாருக்குமே அப்படி இருக்கும். அதுலேயும் ரொம்ப கம்மியான பேர்கிட்ட தான் நம்ம எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுவோம், என்ன நடந்தாலும் சொல்லுவோம். அது உங்களுக்கே தெரியும், நான் முன்னாடி சொல்லியிருந்தேன், நான் நிறைய பேர்கிட்ட பேச மாட்டேன், என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டே இவர் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ நிறைய வி ஷேர் அ லாட். பெஸ்ட் ஃப்ரெண்டு இந்த பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்போ புரியல, இப்போ புரியுது. ஓகே. அண்ட் எங்கள் லைஃப்பில் எல்லாமே இருந்திருக்கு. இப்போ நாங்கள் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்லேயும் இருந்திருக்கோம். ஏன்னா இவங்க நடுவில் கோவிடுக்கு அந்த கேப்புக்கு அப்புறமா காலேஜ் இவங்க ஓப்பன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க அங்கே போயிருந்தாங்க ஒரு 3 months, இவங்க இங்கே இல்லவே இல்லை. அதனால் நாங்கள் எங்கள் லைஃப்பில் ஒரு சின்ன இந்த ஒரு 4-5 வருஷத்துக்குள்ளேயே எல்லாமே பார்த்துட்டோம். அதுவும் ஒரு ரீசன். எல்லாருக்குமே அப்படி ஒரு ஸ்பேஸ் கிடைக்குமான்றது தெரில. இது எல்லாம் சேர்ந்து இல்லை இது கரெக்டாக தான் இருக்கும், இதுக்கப்புறமாவும் தள்ளி வச்சா ஒன்றும் மாற போகிறது இல்லை, அதனால் இப்போயே ஜாலியாக இருக்கலாம் அப்படி. பட் ஆனால் அந்த வீட்டில் சொன்னது ஓகே மேரேஜ் பண்ணலாம், அந்த அந்த டைம் எவ்வளோ இருந்தது உங்களுக்கு? அது வந்து இப்படின்றதுக்குள்ளே ஆமாம், இது வந்து ஏப்ரல் மேல நாங்கள் பேச ஆரம்பித்தோம். இமீடியட்டாக போனோம். எங்கள் 2 பேருக்கும் மேட்ச் ஆகிறது ஒரு 2-3 டேட்ஸ் தான் மேட்ச் ஆச்சு. டக்குன்னு மண்டபத்துக்கு போனோம். 2-3 மண்டபம் வந்து டேட்ஸே இல்லை. ஜான் ஃபெப் வரைக்கும் புக் பண்ணிட்டாங்க எல்லாரும். நாங்கள் கல்யாணம் பண்ண இந்த மண்டபத்தில் மட்டும்தான் 2 டேட்ஸ் ஃப்ரீயாக இருந்தது. அதில் ஒரு டேட் தான் எங்களோட நட்சத்திர பொருத்தம் இருந்தது. போனோம், லாக் பண்ண ஃபோன் பண்ணேன், ஏய் இந்த டேட் ஓகேவா, அவங்க அம்மா டக்குன்னு கேளு அப்படின்னு. எல்லாம் ஓகேனாங்க, பேப்பர் அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் ஏய் ஓகேவா ஓகே அந்த நேரத்துல ஒரு பதட்டம். ஏன்னா நானும் அம்மாவும் தான் சுத்திட்டு இருந்தோம். அப்போ போகும்போது ஏன்னா ஐடியா இல்ல, கிடைக்குமோ கிடைக்காதோ, சரி சும்மா ட்ரையல் பண்ணுவோம் அப்படின்னமோ, கிடைச்சதுன்னு உடனே டக்குன்னு ஒரு பதட்டத்துல பேசுறது தான் அது. ஓகே தானே அந்த டோன்லயா ஓகே தான்மா என்னதுனால ஓகேமா அந்த மாதிரி பாருங்க, அவங்களே புடிச்சிட்டாங்க அந்த டோன். நான் எதுவும் சொல்லல. அந்த தாலி கட்ட டைம்ல நீங்க என்ன நினைச்சீங்க 2 பேரும்? நீங்க என்ன நினைச்சீங்க, நீங்க என்ன நினைச்சீங்க? அதாவது நினைச்சீங்களா ஃபர்ஸ்ட்? இல்ல அது இந்த மொமெண்ட்டுக்கு தானே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். தாலி கட்டுற டைம்ல இவர் வந்து தாலி அப்படி தூக்கிட்டாரு.
அதை கட்டுவாரு அப்படின்னா வாத்தியார் சுத்துங்க சுத்தி எல்லாருக்கும் காட்டுங்க அப்படின்றா. ஐயோ கட்டுங்கடா. அந்த அப்புறம் என்கிட்ட என்ன பார்த்துட்டு கட்டவா அப்படின்னாரு. கட்டுடா சீக்கிரம் கட்டு. அந்த மூட்ல தான் இருந்தது. கட்டினோடனே பயங்கர இமோஷனல் ஆயிடுச்சு. நான் முதல்லேருந்தே நான் ரொம்ப சென்சிட்டிவ். இவர் அந்த இதெல்லாம் பண்ணும் போதே என் கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிச்சிச்சு. சரி நம்ம அழுது இது பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு தாலி கட்டி எல்லாரும் பயங்கர ஹாப்பி. எங்கள் அம்மா ஒரே அழுகு, இவங்க அம்மா அழுகு, எல்லாரும் ஆனந்த கண்ணீர் தான். ஸோ அந்த மொமெண்ட்டே சூப்பராக இருந்தது. எல்லாரும் பூ போடுறாங்க, கெட்டி மேலே வாசிக்கிறாங்க, சுற்றி இவங்க ரிலேட்டிவ்ஸ் எங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் அப்படின்னு கத்துறாங்க. ஸோ அந்த மாதிரி ஐ திங்க் இது ரொம்ப பிளஸ்ட் இல்லை. ஏன்னா வந்து நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்டு ப்ளஸ் நம்ம வந்து வீட்டில் வந்து ரொம்ப கன்வின்ஸ் பண்ண வீட்டில் ஒத்துக்கிட்டாங்க, எல்லாரையும் ஹாப்பியாக வச்சு ஒரு ஹாப்பியான மேரேஜ் பண்ணியிருக்கோம். வெரி வெரி பிளஸ்ட் இல்லையா? கண்டிப்பா சொல்லணும். எல்லாருமே பயங்கர பாசிட்டிவா இருந்தாங்க, ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. எப்பயுமே எல்லாருமே சொன்னாங்க, நம்ம நடுவில் மீடியா சைட்ல இருந்து வந்தவங்க கூட நாங்கள் இது வரைக்கும் நிறைய கல்யாணத்துக்குலாம் போயிருக்கோம், ஆனால் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனையாவது இருக்கும், உங்களது எந்த பிரச்சனையும் இல்லை, பயங்கர ஹாப்பியாக இருந்தது அப்படின்னா அதுவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆமாம். நீங்கள் என்ன நினச்சிங்க தாலி கட்டுற மொமெண்ட்? எனக்கு ரொம்ப இதுவாக இருந்தது என்னன்னா, நான் இவங்க அந்த கல்யாணத்துக்காக உள்ளே போனோம்ல, எங்கள் அப்பா அம்மா நான் எல்லாருக்கும் மாலை போடுவாங்க, இவங்க அப்பா அம்மா இவங்களுக்கும் மாலை போடுவாங்க. நாங்கள் உள்ளே போய் அந்த கெட்டி மேலே வாசிட்டாங்க. அப்போதுலேருந்து இவங்க குதிச்சுக்கிட்டே இருக்காங்க. நமக்கு அவங்க எப்படின்னா ஒரு என்ன சொல்றது, அவங்க ஹாப்பி ஆகிட்டாங்கன்னா குட்டி பொண்ணு மாதிரி ஆகிடுவாங்க, குட்டி பாப்பா மாதிரி ஆகிடுவாங்க, குதிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க. நமக்கு கல்யாணம், நமக்கு கல்யாணம். எனக்கு கியூட்டா இருந்தது. இது மாதிரி சுத்திட்டு எப்பப்பெல்லாம் இந்த சவுண்டு கேட்குது, எப்பப்பெல்லாம் என்னை பார்க்குறாங்களோ இவங்க அந்த மாதிரி மாறிடுறாங்க. எனக்கு அதுவே அவ்வளோ ஆசையாக இருந்தது. எல்லாருக்குமே கல்யாணம் அப்படின்னும் போது இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, இந்த கல்யாணத்தை எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணுறதே இவங்க தான். பட் இருந்தாலும் அதை தாண்டி அந்த மூடெல்லாம் பிரேக் பண்ணிட்டு மறுபடியும் இவங்களுக்கு அவ்வளோ ஒரு எனர்ஜி. அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எவ்வளோ எக்ஸைட்டடாக எவ்வளோ ஜாலியாக இருக்காங்க. ஏன்னா இத்தனை வருஷமாக பேசியிருக்கோம் ரெண்டு பேரும், இப்படி ஒன்று நடந்தால் அந்த ஒரு டைம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்டு ரெண்டு பேரும் இவ்வளோ சீக்கிரம்னு கண்டிப்பாக நாங்கள் நினைக்கவே இல்லை. நான் இன்னும் 2-3 வருஷம் ஆகும் அப்படின்னு தான் யோசிச்சுருந்தோம். டக்கு டக்கு நடந்தது எங்களுக்கே ஆச்சரியமா இருந்தது. ஒரு பயங்கர ஃபாஸ்டா ஆரம்பிச்சு முடிச்ச மாதிரி கடகடன்னு அது நடக்கணும்னு இருந்ததுன்னா அது கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அது எங்களுக்கு நடந்தே காமிச்சு ஒரு மாதிரி பரபரப்பா ரொம்ப சூப்பரா கல்யாணம் முடிச்சாச்சு. ஆஃப்டர் மேரேஜ் வந்து என்னென்ன பிளான்ஸ்லாம் வச்சிருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இன்டர்வியூ எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி நாங்கள் ஏதோ ஷூட்டிங் தான் பண்ணுறோம் பெரிய பட்ஜெட்டில். ஏன்னா எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேறு வந்திருந்தாங்க, கௌரி, சம்யுக்தா, இவங்கெல்லாம் வந்தோடனே இவங்களெல்லாம் வச்சு பெரிய ஏதோ வெப் சீரிஸ் பண்ணுறாங்க போல இருக்கு அப்படின்னு நம்பவே இல்லை. இன்டர்வியூலாம் வந்ததுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு நிஜமாவே கல்யாணம் ஆயிருக்கு, இது ஷூட்டிங் இல்லை. ஏன்னா இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இந்த யூடியூப் இன்ஸ்டாகிராம்லாம் இருக்கவங்க நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறோன்ற மாதிரி ஒரு ப்ராங்க் வீடியோ பண்ணுறாங்க. எல்லாரும் என்ன நினச்சிட்டாங்க, நம்ம ரொம்ப பெரிய பட்ஜெட்டில் ஒரு ப்ராங்க் வீடியோ பண்ணுறோங்க. நான் யோசித்தேன், அப்படின்னா கூட ஒரு மனசாட்சி வேணாமா, இவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் எப்படி பண்ண முடியும், அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதான் இப்போ அடுத்து என்ன பிளான்லாம் வச்சுருக்கீங்க நீங்கள்? இப்போ லவ் பண்ணும்போது ஐ மீன் பேசுவோம்ல, இதெல்லாம் நம்ம பண்ணணும் ஆஃப்டர் மேரேஜ், ஒரு அந்த மாதிரி பிளான்ஸ்லாம் ஏதாவது இருக்கா உங்களுக்கு? இப்போ இங்கே போயிட்டு வந்தோம், கும்பகோணம்ல வந்து சுவாமி மலை. ஃபர்ஸ்ட் ட்ரிப்பே கோவில் தான், சுவாமி மலையும் 2 பெருமாள் கோயிலும் போயிட்டு வந்தோம். அதுதான் எங்களுடைய சாரங்க. எங்க ஹனிமூன்லாம் எங்க பிளான் பண்ணி வச்சிருக்கீங்க? ஒரு பிளான் இல்ல, நீங்க புரிஞ்சிருக்கணும். நீங்க அடுத்து எந்த கோயில் போக போறீங்க? அப்படி என்ன கேக்குற, அடுத்து எந்த கோயில் போக போறீங்க சொல்லுங்க. அடுத்து பிளான் இருக்கா? ஆமா, இப்போ அடுத்து மதுரை வர மீனாட்சி அம்மன் அழகர் கோயிலாம் வந்து போயிட்டு வாங்க. இல்லைங்க, நான் இப்பதான் இந்த கல்யாணத்தை ஒரு பெரிய பிளானிங்கை முடிச்சுட்டு இப்பதான் கொஞ்சம் அது ஆரம்பிச்சதே இப்பதான் முடிஞ்சிருக்கு. ஒன்னொன்னா இன்னும் ஃபோட்டோஸ் வரல, அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அது இன்னும் அந்த ஆரம்பிச்சதே முடியல. மறுபடியும் புதுசா நான் ஒரு ஸ்கெடியூலை போட்டு அந்த ட்ரிப்பை பிளான் பண்ணி டிராவல் என்னால் இப்போ சீவன் இல்லைங்க, முடியல. ரிலாக்ஸ், ஃபர்ஸ்ட் ரெஸ்ட், அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் தான் எல்லாமே. ஓகே, ஸோ இப்போ என் கையில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கார்டு இருக்குது. ஒன்று வந்து கிங், ஒன்று வந்து குயின். இந்த வந்து கிங்கை நீங்கள் வச்சுக்கோங்க, குயினை நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஆல்ரெடி ஒரு கிங் இருக்காரு. சரி சரி சரி, வேண்டாம். அந்த கிங்குக்கு தான் இப்போ அந்த கிங்கு கார்டு நீங்கள் கொடுக்க போறீங்க. ஆனால் வந்து ஒரு விஷயம் சொல்லி கொடுக்கணும், ஒரு விஷயம் அவரை பற்றி சொல்லிட்டு இதனால அவருக்கு இந்த கிங் அப்படின்ற கார்டை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். அதே மாதிரி உங்க குயினுக்கு பார்த்தீங்கன்னா பேசவே விட மாட்டாரு. எதுக்காகனா, இப்போ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், இப்போ மற்றவங்களாம் வந்து எல்லார் வீட்லேயும் ஒரு ஒரு விஷயம் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னாலே பசங்க பண்ணணும், அவங்க ஏதாவது ஒன்று பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு இருக்கும். நான் வந்து நம்ம வீட்டில் யோசிக்கவே வேணாம்,
எனக்கு வந்து இப்போ ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடக்கணும் அப்படின்னா கூட இவங்க கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னாலே இவங்களே மொத்தமாக பார்த்து முடிச்சிருவாங்க. அந்த ஒரு பயமே இருக்காது எனக்கு. அதான் அந்த ஐயோ வெக்கம் இல்லை சீரியஸாக தான் சொல்கிறேன். அதனால் ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஒய்ஃப் மெட்டீரியல். ஒய்ஃப் குயின் குயின் வேற லெவல். சரி கொடுத்துருக்கோம் உங்கள் குயின்க்கு அந்த கார்டை. ஸோ அது தெரிஞ்சது நீங்கள் அந்த மேனேஜ்மெண்ட் பண்ணதில் அந்த ஈவெண்ட் மேனேஜராலாம் இருந்திருக்கீங்க உங்கள் கல்யாணத்துக்கு. நீங்களே அதிலே தெரிஞ்சது நீங்கள் குயின். ஸோ சொல்லிக் கொடுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன குவீனாக மாற்றினதுக்கு அதுக்கே நீங்கள் தான் கிங்கு. இன்னொன்று என் லைஃப்பில் வந்து எல்லா டாட்டர்ஸ்க்குமே வந்து அப்பா தான் ஹீரோ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. எனக்கு அவருக்கு அப்புறமா நீங்கள் தான் என்னோட நெக்ஸ்ட் ஹீரோ. ஏன்னா என் லைஃப்பில் வந்து இது வரைக்கும் த்ரூ அவுட் த ஜேர்னி ஐ ஆல்வேஸ் பீன் தேர். ஆனால் இதுக்கப்புறமும் என் லைஃப்பில் நீ இருக்க போகிறேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீ இத்தனை நாள் என்னை கையில் தாங்குன்னு தாங்கினேன், நான் உன்னை தலையில் ராஜா மாதிரி தாங்குன்னு தாங்குறேன். வாவ் எவ்வளோ அழகாக சொல்லி கொடுக்குறாங்க. வேற ஐயோ என்ன எப்படி யோசிச்சிங்களா? இல்லை ஃப்ளோவில் சூப்பர் இல்லை அவங்க ஆக்சுவலாக இப்படிலாம் பேசவே மாட்டாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு அவங்க பேசுகிற மாதிரி நான் தான் பேசுவேன். இது எனக்கும் ரொம்ப ஹாப்பி. எமோஷனல் ஆகிட்டாங்க. சரி சரி கண்ணை தொடங்க. ஓகே ஸோ ஓகே நான் இப்போ வடிவேல் டயலாக்ஸ் அழுகுறீங்களா? இல்லை கண்ணு வேறுக்குது தொடச்சிக்கோங்க ஒன்றும் இல்லை. அடுத்து உங்களை பற்றி தான் என்னன்னா ஒருத்தர் மாற்றி சொல்லிக்கணும். கெத்து மொமெண்ட்டு ஒரு வெத்து மொமெண்ட். அதாவது இவரை பற்றி கேட்கும் போது தெரியும் போது நினச்சோம் அப்பா பெரிய ஆளாக இருப்பார் போலயே. அப்புறம் தெரிஞ்சிருக்கோம் பாவா அந்த மாதிரி ஒரு மொமெண்ட் இருந்திருக்கா? கெத்து மொமெண்ட்டு எப்போவுமே எனக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும். அவர் என்ன விஷயம் பண்ணும்போது அப்படி தோணுப்பா பயங்கரமான ஆள் அப்படின்னா கெத்து மூமெண்ட் என்னன்னா, இப்போது இவங்க வந்து நான் KTM பைக் வச்சுருக்கேன். அந்த பைக் இவங்க ஓட்டுவாங்க, நான் பின்னாடி உட்காந்துட்டு இருப்பேன். பயங்கர ப்ரௌடாக இருக்கும். ஏன்னா பார்க்குறவங்க எல்லாரையும் அவங்க அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு ஒரு கெத்து மூமெண்ட் என்னன்னா, இவங்க வந்து பயங்கர ஒரு டக்குன்னு எல்லாத்தையும் கற்றுக்கிற ஒரு ஆள். அதனால் பயங்கர ஃபாஸ்ட்டாக இருப்பாங்க. நீங்கள் ஒரு 2 நாளில் ஏதாவது ஒரு புது லாங்குவேஜ் சொல்கிறீங்கன்னா கூட கடகடன்னு கற்றுப்பாங்க. அந்தளவுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டான ஒரு ஆள். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்பா இவ்வளோ அறிவாளியாக இருக்காங்களே, யாரா இவங்க அப்படின்ற ஒரு ரேஞ்சு. அது பயங்கர ப்ரௌடாக இருக்கும். அது வெத்து மூமெண்ட் என்னன்னா, இப்போ இவ்வளோ அறிவாளியாக இருக்காங்களே, ஒரு சிலதெல்லாம் ரொம்ப சிம்பிள் விஷயமா இருக்கும். அதுக்கு நான் வந்து மேப்பெல்லாம் போட்டு இப்படி ஒன்று இது ஒன்று அதுக்கப்புறமா ஐயோ தெரியல அப்படின்னு அதுக்கப்புறமா அவங்க சொல்லுவாங்க, நீ வந்து இதை வந்து இப்படி சொல்லியிருக்க கூடாது, நீ இப்படி சொல்லியிருந்தா எனக்கு புரிஞ்சிருக்கும். நான் யோசிப்பேன் இதெல்லாம் அக்கா ஃபர்ஸ்டே சொல்லலே அப்படின்னு. அதுதான் நீங்க சொல்லுங்க. எனக்கு வந்து இவர் தனியா இருக்கும் போது வெளியில போகும்போதெல்லாம் வந்து பயங்கர கெத்தா மாசா அப்படியே சட்டையெல்லாம் தூக்கிக்கிட்டு அப்படிதான் நடப்பாரு. வீட்டுக்குள்ளேயோ இல்லை நான் எங்கேயாவது அவர் கூட வெளியில் போகிறேனோ அப்படின்னா அவர் சத்தமே இருக்காது. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் நான் எல்லாத்தையும் பண்ணிவிடுவேன், நான் எல்லாத்தையும் பார்த்துப்பேன் அப்படிங்கிற மூடில் அதை நான் வெத்துன்னு சொல்ல மாட்டேன். பட் அந்த நேரத்தில் அந்த கெத்து இருக்காது. அப்படியே கொயின் ஆகிடுவார், குழந்த மாதிரி ஆகிடுவார். எல்லா வேலையும் நான் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த கெத்து மிஸ் ஆகிடும். அது அப்பப்போ தான் ரொம்ப ரேராக தான் நானே பார்க்குறேன். இல்லை எனக்கு என்னென்னா, அவங்க பண்ணிட்டுருக்க வேலையை ஃபஸ்ட்டு டிஸ்டர்ப் பண்ணுறக்கூடாது. அவங்க கரெக்டாக பண்ணுறாங்கன்னு தெரியும். அதனால் எதுக்கு நம்ம சைலண்ட்டாக இருந்தாவே போதும், வேலை முடிஞ்சிடும். அவ்வளோதான். சரி ஓகே, இப்போ நீங்கள் 2 பேரும் ஒரு ப்ராமிஸ் பண்ணிக்கணும். நீங்கள் அவருக்கு ஒரு ப்ராமிஸ் கொடுக்கணும், அவர் உங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் கொடுப்பாரு. கொடுக்கலாம். என்ன ப்ராமிஸ்? எல்லா வேலையும் 2 பேரும் பிரித்து பண்ணணும் அப்படின்றது தான். இப்போ ஒரு நாள் வந்து நம்ம வீடு பெருக்கிறோம் அப்படின்னா, ஒரு நாள் நீங்கள் சாமான் கழுவிடுங்க, ஒரு நாள் ஃபாலோ பண்ணலனா நம்ம வந்து கேட்குறோம் வேண்டாமா அந்த ப்ராமிஸ். இது வந்து போங்கு, வேலை பண்ணாமல் இருக்கிறதுக்கு எஸ்கேப் இது. ஓகே சரி, நீங்கள் ஏதாவது கொடுக்கணும்னா அதுதான் இல்லையா? நான் வந்து ப்ராமிஸ்னா இது ப்ராமிஸ்ன்னு சொல்ல மாட்டேன். நான் கொஞ்சம் டக்குன்னு கோவப்பட்டு ஏதாவது சொல்லிடுவேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்ககிட்ட நான் கோச்சிக்காமல் கத்தாமல் வெடுக்கெடுக்குன்னு இல்லாமல் இருக்க ட்ரை பண்ணுறேன். அது மட்டும். ஓகே ஸோ முடிஞ்சிருச்சு. இப்பதான் உங்ககிட்ட காமிச்சேன், ஒரு செகண்ட்ல மிஸ் பண்ணிட்டீங்க. அவங்க இப்படி கீழ குனிஞ்சு பார்க்கறப்ப மிஸ் ஆயிடுச்சு. நீங்க போயிட்டு அந்த எடிட்ல பாருங்க, அதுல ஒரு சம்பவம் நடந்திருக்கும். அது ஸ்லோ மோஷன்ல போட்டு பாருங்க, அப்பதான் புரியும். என்னடா ப்ராமிஸ் ஒரு செகண்ட்ல இப்படி காலி இல்ல. ஓகே ஓகே, அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், பிடிக்காத ஒரு விஷயம்? அவரோட கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நிதானமாக யோசித்து முடிவெடுக்கிற ஒரு பர்சன். எதுலேயுமே அவசரம் இருக்காது. என்னையுமே அதை சொல்லுவார், நான் கொஞ்சம் டக்குன்னு இப்படி பண்ணிடலாம் அப்படின்னு அந்த மூடில் இருப்பேன். அவர் இல்லை இது பொறுமையாக பண்ணலாம், இவ்வளோ அவசரப்படாது அப்படின்னு. ஸோ அந்த பொறுமை, நிதானம், ரொம்ப லவ்விங், கேரிங், அஃபெக்ஷனேட்டாக இருப்பார். என்கிட்ட ரொம்ப
ஹீஸ் வெரி சென்சிட்டிவ் அபவுட் மீ, என்ன ரொம்ப லவ் பண்ணுறாரு. ஸோ இந்த விஷயம்லாம் எனக்கு அவருக்கு ரொம்ப பிடிக்கும். பிடிக்காத விஷயம்னா பங்க்சுவாலிட்டி. பங்க்சுவாலிட்டி கிடையாது, அந்த அது உங்களுக்கு நிறைய டைம். இருக்கு. ஆமாம், எனக்கு நான் ரொம்ப அவங்கெல்லாம் வந்து செகண்ட்ஸில் பார்ப்பாங்க. 7 o'clock நீங்கள் வந்தீங்கன்னா முள்ளு கரெக்டாக டங் அப்படின்னு இருக்கும். அந்த இடத்துல வந்து அப்படி நிற்பாங்க ஷார்ப்பாக. நான் கூட தான் கேட்பேன், என்னங்க பக்கத்துல எங்க நின்றுட்டீங்களா, டான்னு உள்ள அப்படி ஒளிஞ்சிட்டு இருந்தீங்களா, டக்குன்னு உள்ள வந்துட்டீங்க. அந்த ரேஞ்சில். நீங்க சொல்லுங்க, அவங்கள்ட்ட ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், பிடிக்காத ஒரு விஷயம். ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னா, அவங்க எதுவாக இருந்தாலும், இப்போ நம்ம ஒன்று பிளான் பண்ணுறோம் அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு ப்ராப்பராக ஒன்று பண்ணுறது. அது இன்னொரு விஷயம், இப்போது என்னை பார்த்துக்கிற ஒரு விஷயம், அது வந்து பயங்கரமாக கேர் எடுத்துப்பாங்க. இப்போ நாங்கள் சப்போஸ் எங்கேயோ நாங்கள் வெளியில் போகிறோம் அப்படின்னா கூட, இல்லை நம்ம இப்படி இருக்கணும், இது பண்ணணும் அப்படின்னு. நல்லா இருக்கு. இல்லை உண்மையாக இப்போ எங்கள் அம்மாவும் அப்படி தான். அவங்க எதுவாக இருந்தாலும் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறமா என் தங்கச்சி அவங்களும் அப்படி தான். இப்போது எனக்கு வந்து இந்த பாசுந்தி அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால் வீட்லேயே செய்வோம். அப்படியே அவங்களுக்குமா என் தங்கச்சிலாம் வீட்லேயே என் தங்கச்சிலாம் வீட்லேயே எனக்காக செய்வாங்க. அப்படி எனக்கு பிடிச்ச விஷயம்லாம் தெரிஞ்சுட்டு இவங்களும் அதெல்லாம் பண்ணுவாங்க. அது யாருக்கு இந்த மாதிரி கிடைக்கும், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் நமக்காகன்னு. இன்னொரு பாயிண்ட், இப்போ யாரோ தெரியாமல் ஏதோ ஒன்று நம்மளை பற்றி ஏதோ ஒன்று சொல்லிட்டா கூட எனக்கு கூட அவ்வளோ கோவம் வராது. இவங்களை பார்க்கணும், நீ எப்பரா நீ அவனை பற்றி எப்படி சொல்லலாம் அப்படின்னு அந்த மாதிரி டென்ஷன். அவ்வளோதான். அதெல்லாம் வந்து உச்சக்கட்டமாக கோவப்படுறேன். நானும் யோசிப்பேன், இது அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை வேணாம் அப்படின்னு. இல்லை அது எப்படி அவங்க சொல்லலாம் அப்படின்னு. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிடிக்காததுன்னா என்ன சொல்கிறது, ஃபஸ்ட்டு விஷயம் டக்குன்னு கோவப்படுவாங்க. அது கூட எனக்கு ஓகே, அது ஒன்றும் விஷயம் இல்லை. ஒரு சில விஷயம் நான் சொல்லுவேன், எனக்கு தெரிஞ்சு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க அதுக்கும் சரின்றுவாங்க. ஆனால் அவங்க மைண்டுக்குள்ளே ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கும், இது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொன்னேன், இது பண்ணேன், இது தப்பாக தான் இருக்கும், நீங்கள் ஆனால் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிடுவேன். அதுக்கப்புறம் ட்ரை பண்ணிவிட்டு தப்பாகிட்ட பிறகு மறுபடியும் சோகமாக வந்து நிற்பாங்க. எனக்கு அதுவும் பாவமாக இருக்கும், ஐயோ இவங்க ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது மூஞ்சி வச்சு ஏமாத்திக்கிட்டு இருக்கு. இல்லை பாவம் இல்லை, உண்மையாகவே பாவமாகிடுவாங்க. நான் உங்களுக்கு ஒரு வீடியோ தான் எடுத்து காட்டணும், அதெல்லாம் ரொம்ப பாவமாயிடுவாங்க. இந்த மாதிரி ஆயிடுச்சு, நீ சொல்லி நான் கேட்கல அப்படின்னா அதுக்கு வேற ஃபீல் பண்ணுவேன், நீ சொல்றதை கேட்டு. நான் தான் சொல்லேன், இது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை, சில் தான், அடுத்து நெக்ஸ்ட் டைம்ல இருந்தால் சரி பண்ணிட்டு போகிறேன். இதில் என்ன அப்பயுமே நான் சொன்னேன்ல உனக்கு வேணும் அப்படின்னு என்றைக்குமே சொன்னதில்லை. என்ன எப்படி சரி பண்ணணும், எப்படி கன்வின்ஸ் பண்ணணும், பரவாயில்ல இதில் என்ன இருக்கு, நீ நெக்ஸ்ட் டைம் பண்ணாத அப்படின்னு சிம்பிளாக சொல்லிட்டு விட்டுருவாரு. சூப்பர். ஸோ ஹில் பிகம் அ வெரி குட் பேரண்ட். கண்டிப்பா கண்டிப்பா. சூப்பரா பாடுவீங்க. நமக்கு லாஸ்டா கூட நீங்க ஒரு அழகா பாட்டுல பண்ணீங்க. சோ இவருக்காக நீங்க ஒரு சாங் டெடிகேட் பண்ணணும்னா அதை அவர் பாடி காட்டுங்க. கம்பன் சொல்ல வந்து ஆனால் கூச்சம் கொண்டு எழுதா ஒருவமை நீ, வர்ணம் சேர்க்கும் போது வர்மன் போதை கொள்ள முடியா ஓவியமும் நீ, ஏனுரா சிற்பங்கள் உன் மீது காதலுறும், உயிரே இல்லாத கல் கூட காமமுறும், உன் மீது காதல் கொண்ட மானுடன் தான் என்ன ஆகுவான். எப்படி ப்ரோ பாட வச்சுதான் கேட்பீங்களா? நீங்க சொல்லுங்க. சாமியா இருக்குங்க, வேற லெவலுங்க. இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க நார்மலாவே இந்த மாதிரி அதுதான் சொல்றேன், நார்மலா வெளியில இருக்க யாருக்கும் தெரியாது, நான் கண்டுபிடிச்சிருவேன் அந்த மாதிரி. சூப்பர் சூப்பர். இல்லை இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க இந்த பாட்டுலாம் ரெகுலராலாம் கேட்கவும் மாட்டாங்க, அதை ஞாபகம் வச்சுட்டு பாடினாங்க. அதுதான் நான் சொல்ல வந்தேன். அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த வரியெல்லாம், ரொம்ப விரும்பி கேட்பாரு. எனக்கு 2-3 எனக்கு அதுதான் ஷாக்கிங்கா இருந்தது. நீங்க சொன்ன பாட்டு என்ன அவங்க உங்களுக்காக ஒன்று பாடினாங்க? அது மன்மதன் படத்துல இருந்து அந்த பாட்டு. மன்மதனே நீ கலைஞன் கடந்து வந்தேன். அந்த சாங். அப்படியே வந்து ஜாலியா இருங்க, ஹாப்பியா இருங்க. லைஃப்ல வந்து எல்லா சந்தோஷமும் உங்களுக்கு கிடைக்கணும், நீங்க நினைக்கிற எல்லாமே நடக்கணும், நீங்க 100 வருஷம் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க சினி உலகம் சார்பாகவும் நான் வந்து பர்சனலா வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். ஓகே, தேங்க்யூ 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 தேங்க்யூ. Hotstar Specials Goli Soda Rising now streaming on Disney Plus Hotstar. Taste the Daily. Taste the Daily.